வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல ஒரு டச் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டச் இருக்குது, அகெயின் இந்த இடத்துல ஒரு டச் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டச் இருக்குது. அண்ட் ஃபைனலி நிஃப்டி 50 கொஞ்சம் இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் பண்ணிவிட்டு டவுன் லைன் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து நமக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்குது அப்படிங்கன்னா மார்க்கெட் எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் சொல்லிகிட்ருக்கேன். ப்ரைஸ் எப்போயெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுதோ பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ கரெக்டாக 4 டைம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ 4 டைமும் உங்களுக்கு கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது அப்படியே நாளை மறுநாள் நமக்கு இந்த இடத்துல ஒரு டச் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா மறுபடியும் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் டச் பண்ணும்போது கொஞ்சம் மேலே போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரைஸ் கீழே இறங்கியிருந்தது. ஆனால் இந்த லோவை கட் பண்ணலை. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மறுபடியும் ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் ஒரு பவுன்ஸ் பேக் நடந்து மேலே ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை இருந்தது இல்லையா, அது கட் பண்ணிட்டு மேலே போனாங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு பெருசாக சஸ்டெயின் ஆகலை. இப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் இன்கேஸ் நமக்கு கிடச்சிது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி மூவ் ஆகலாம். என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு சேனல் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு சேனல் மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா, அப்போ இது அப்படியே இந்த சேனல் மாதிரி ஒரு மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் நமக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கிடச்சிது அப்படின்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு லெவலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹை இருக்கு இல்லையா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 25,800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் 800, 600 அந்த ரேஞ்ச் ஒரு ஹை இருக்குது. அப்போ குறைந்தபட்சம் நமக்கு இந்த ரேஞ்சில் இருந்து இப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு ஒரு ஹை ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது முழுக்க இந்த ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கிறதுனால சொல்கிறேன். பை சான்ஸ் நமக்கு நாளைக்கு ஒரு சப்போர்ட்லாம் எதுவுமே எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா சீனே வேறு மாதிரி இருக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைஸ் இது ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ரெண்டு விதமான ஒரு இது இருக்கும். என்ன அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சினாரியோ. அல்லது ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் வரைக்குமே கூட கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகலாம், இந்த இடத்துல கூட ஒரு அப் ட்ரெண்ட் போகலாம். ஸோ இது இன்னொரு சினாரியோவாக மாறும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் போகலை, என்ன நடக்கும் மறுபடியும் இப்படி போயிட்டு மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இப்படி போக முடியாமல் மறுபடியும் இப்படி கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்க ஆரம்பிக்கும், இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகுதா. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷோல்டர், இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட்டு, இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷோல்டராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்படி ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன், அதாவது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒரு அப் ட்ரெண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகுது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட சைஸ் என்ன அப்படின்னு நாம் பார்க்கணும். இதோட சைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஒரு சைஸ் இருக்குது. இது ஹெட்டோட சைஸு. அதே மாதிரி நமக்கு ஒரு ஷோல்டரோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 800 பாயிண்ட் பக்கம் வருது. 1000 பாயிண்ட்லேருந்து ஒரு 800 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நாம் கணக்கு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 800 பாயிண்ட் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அப்படி நமக்கு ஒரு 23,600 இது வரைக்கும் நாம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு 1000 பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு
3400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி ஏதாவது பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கணும். அப்படிலாம் வந்து நடந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நாம் வந்து எதிர்பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டோட டைரெக்ஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து ட்ரை பண்ணிட்டு வந்து போகணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டவுன் சைடு அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷன் வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே வந்து இறங்குறாங்க. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அகெயின் வந்து கீழே இப்போ க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் இன்னையோட லோ இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேயே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இந்த லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து அப்படியே வந்து ஹோல்டு வந்து ஆகிட்டுருக்கு. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்கலாம். ப்ளஸ் ஹை வந்து அப்படியே வந்து கம்மி ஆகிட்டே வந்துருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ஷன் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அதாவது வந்து வால்யூம் வந்து கான்ட்ராக்ட் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி வந்து வால்யூம் வந்து நமக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ஷன் வந்து ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு காமா பிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. அட்லீஸ்ட் இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு உண்டான அந்த மூமெண்ட்டாவது இது வந்து கொடுக்கும். ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அல்லது வந்து ஒரு வால்யூம் இல்லாமல் ஆப்போசிட் ட்ரெண்டில் வந்து போகும். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த வால்யூம் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி நடக்கும்போது என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு பக்கம் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஹையர் ஹை அந்த லோயர் லோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்ருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த லெவல் அப்படிங்கிறது சேமாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வால்யூம் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு 50 மினிட் சார்ட்டில் இப்படி வந்து நமக்கு வந்து ஒரு வால்யூம் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கன்சால்டேட் வந்து ஆகணும். ஸோ நாளை ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்குமே வந்து அந்த ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு பிளாஸ்ட் அல்லது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு உண்டான அந்த மூமெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து காமா பிளாஸ்ட் ஒரு ப்ராப்பர் காமா பிளாஸ்ட் அப்படிங்கிறது நடந்தே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 மாதம் பக்கம் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு காமா பிளாஸ்ட் நடந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பரான காமா பிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. காமா பிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 500லேருந்து ஒரு 1000% மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து காமா பிளாஸ்ட் வந்து கொடுக்கும். அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அது எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் அந்த மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் அது வந்து காமா பிளாஸ்ட். மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு 100%க்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஒரு காமா பிளாஸ்ட் வந்து கிடையாது. அது வந்து ஒரு மானிப்புலேஷன். ஸோ அதில் வந்து நிறைய ஒரு பெரிய ட்ரேடர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து டம்ப் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மட்டும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிற மாதிரி வந்து போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து ப்ராப்பர் காமா பிளாஸ்ட் வந்து கிடையாது. ஸோ ரீசெண்டாக வந்து நிறைய மேனிப்புலேஷன் அப்படிங்கிறதா வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மட்டும் அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு 300% 400% அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அது வந்து காமா பிளாஸ்ட் வந்து கிடையாது. இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்குமே வந்து டைமிங் வந்து இருக்குது. ஸோ அந்த டைமிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். மேபி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து இப்போதைக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க இல்லையா, மறுபடியும் இப்படி போயிட்டு இப்படி வந்து வரலாம். ஸோ அப்படி ஃபைனலாக வந்து இந்த சப்போர்ட் லைனை வந்து இந்த ரெசன்ட் லைன் இருக்குது இல்லையா, அதை உடைக்கும் போது தான் எக்ஸாக்டாக நமக்கு வந்து தெரியும். ஒன்று இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு காமா பிளாஸ்ட்டுக்கு உண்டான ஒரு மூமெண்ட் நமக்கு வந்து கிடைக்கலாம். அல்லது இந்த இடத்துல வந்துட்டு க்ளோசிங் டைமுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காமா பிளாஸ்ட் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 விதமான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,750லேருந்து 24,600 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வழக்கமாக நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பெருசாக நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவே ஆகாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அடித்து தும்சம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த 24,800 இந்த புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் வந்து எடுத்து பாருங்கள். அதே மாதிரி 24,000
24,600 இந்த புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வந்து எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு மூமெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து புட் ஆப்ஷன் நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150-160% மூவ்மெண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த டவுன் மூவ்மெண்ட்டில். அதுக்கப்புறம் இந்த டவுன் மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு 80% 60% அப்படிங்கிற மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த புல் பேக் ஆக இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ ஓவராலாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்தாலும் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து நல்ல மொமெண்டம் அப்படிங்கிறோட வந்து இருந்தது. ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நமக்கு வந்து கிடச்சிது. ஒன்றுமே இல்லை, கரெக்டாக இன்றைக்கி வந்து ஒரு 24,800 அண்ட் 24,600. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்துடுது. 60 ரூபா சம்திங் 70 ரூபா சம்திங் வந்து இருந்தது இந்த இடத்துல வந்து இருந்தது. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வரும்போது அதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,600 இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ரூபா சம்திங் வந்து இந்த இடத்துல வந்து இருந்தது. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல மூவ் ஆகும்போது சொல்கிறேன். அதுவே வந்து இந்த இடத்துலலாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 160 ரூபா சம்திங் எல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய லெவலில் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் ட்ரேட் போனவங்க நல்லா வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம். ஸோ வால்யூமை நாம் ஏன் பாருங்கள் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம் அப்படின்னா இன்னையோட சார்ட் வந்து இதுதான். ஸோ நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அல்லது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து உடச்சிட்டு வந்து மேலே போனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா. ஸோ இந்த கேண்டில் நம்ம வந்து கன்சிடரே வந்து பண்ண முடியாது. இந்த 940 கேண்டில் வந்து அது வந்து கன்சிடர் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 950 கேண்டில். ஸோ இந்த இடத்துல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தாலும் பெருசாக வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10-10-10-15 இந்த கேண்டில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து சுத்தமாக வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜில் இருக்கிற ஒரு வால்யூம் தான் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே வந்து மேலே வந்து போயிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த 24,750 இது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட்டாக இருந்தது. இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. அப்போ ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் இந்த சப்போர்ட்டு கீழே தான் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து இங்கே இருந்தது இல்லையா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிரும். ஆனால் இந்த ரெசன்ஸில் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து உடச்சிட்டு வந்து மேலே போயிடுச்சு. ஆனால் வால்யூம் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், வால்யூம் வந்து பிரேக் அவுட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் வந்து ப்ரைஸ் கீழே தான் வந்து இறங்கும். ரெண்டே ஆப்ஷன் தான். வால்யூம் இல்லாமல் ப்ரைஸ் வந்து மேலே போச்சு அப்படின்னா ஒன்று சைட்வேஸில் போகும் அல்லது வந்து டவுன் சைடு வந்து மூவ் ஆயிரும். அவ்வளோதான் சான்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு போகலை, டவுன் சைடு வந்து வந்துருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்திருக்கு, பயங்கரமான ஒரு புட் ஆப்ஷன் சைடில் நிறைய ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் பயங்கரமாக வந்து ஷூட் அப் வந்து ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நம்ம வால்யூம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தாங்க அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அகைன் 24,750 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,600 வந்து இருக்கும். 24,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா 24,500 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 24,750 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 24,850 24,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,000 24,900 24,800 24,750 24,600 24,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் எல்லாம் பெருசாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறாங்க. போயிட்டு என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த லெவல் நம்ம வந்து கொடுத்துருந்தோம், அந்த லெவல் படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 54 500 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,700 வரைக்கும் வந்து மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. இந்த கேண்டில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 930 கேண்டில் இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டலை கம்பேர் பண்ணும்போது இந்த கேண்டலோட வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு ஒரு ரெசன்ஸ் கிட்ட ஒரு யூ டர்ன் வந்து அடிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் வந்து அடிக்கிறாங்க. நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-20 கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸில் வந்து அடிக்கிறாங்க. பயங்கரமான ஒரு டவுன் மூவ் இந்த இடத்துல நமக்கு வந்து கிடைக்கிது. அகைன் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அகைன் ஒரு புல் பேக்கு, அகைன் ஒரு டவுன் சைடு. சேம் நிஃப்டி 50 மாதிரி தான் வந்து இதுலேயும் நல்ல மூமெண்ட் உங்களுக்கு வந்து நல்ல மொமெண்டத்தோடு உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருந்தது அப்படின்னா 54,700 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 54,400 வந்து இருக்கலாம். 54,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 54,200, 54,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 54,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 54,900, 55,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 55,000, 54,800, 54,700, 54,400, 54,200, 54,000 இந்த ஸ்ட்ரைப்பரிஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஆனால் அந்த ரேஞ்ச் பவுண்டில் உங்களுக்கு வந்து மொமெண்டத்தோட நல்ல மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ 80,800 நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 80,200ன்னு சொல்லியிருந்தோம். ஓவராலாக லெவலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு டவுன் சைட் மறுபடியும் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. சப்போர்ட்டில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு புல் பேக், அகைன் வந்து ஒரு டவுன் மூவ். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 80,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 80,200 வந்து இருக்கலாம். 80,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 79,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 80,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 81,200, 81,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 81,400, 81,000, 80,800, 80,200, 79,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா சேம் பயங்கரமான ஒரு வாலட்டைலான ஒரு மூமெண்ட் தான் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் இருந்தாலும் அதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வாலட்டைல் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,700 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 12,550, 12,550 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 12,450, 12,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 12,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 12,800 வரைக்கும் ஒரு அப் டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 12,900, 12,800, 12,700, 12,500, 12,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.